சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலின் உபகோவிலான ராஜகணபதி திருக்கோவில் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி இம்மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோவிலில் இருந்த 4 உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 14,31,441 ரூபாயும் 11 கிராம் தங்கம் 135 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைக்கப்பெற்றன. மேலும் அமெரிக்க டாலர் 2 நோட்டுகளும் கத்தார் ரியால் 4 நோட்டுகளும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு என் கல்லூரி கனவு என்ற தலைப்பில் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 12ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தால் கூட IAS ஆகலாம் என்றும், எந்த நிலையில் இருந்தாலும் விரும்பி நாம் ஒரு செயலை செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பணிகள் நடைபெற்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் அதே இடத்தில் காட்சிப்படுத்தி சைட் மியூசியம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையால் இந்த சைட் மியூசியம் சேதமடைந்தது. இதை உடனே சீரமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து கடந்த 2 மாதங்களாக ஆதிச்சநல்லூர் சைட் மியூசியத்தில் சேதமடைந்த இடங்களை சீரமைக்கும் பணிகள் நடந்து வந்தது. தற்போது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்தது. இயற்கையாக அமைந்தது போல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சமூக ஆர்வலர்களும் தொல்லியல் ஆர்வலர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்தில் தொழிற்சால் சிகிச்சை குறித்து 3 நாள் தேசிய மாநாடு துவக்க விழா நடைபெற்றது. இதில் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இணைவேந்தர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு மன இறுக்கமுள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும், அத்தகைய மையங்கள் ஒரே கூரையின் கீழ் அனைத்து சேவைகள், சிகிச்சைகள் மற்றும் நோயறிதல்களை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற வரவு செலவுகள், பல்வேறு பணிகளுக்கான நிதி செலவிடுதல் குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பேரூராட்சியின் செயல் அலுவலர் சீனிவாசன் என்பவர் பேரூராட்சியில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக ஆய்வு செய்யும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக 1,20,000 ரூபாய் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததன் பேரில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது கணக்கு தணிக்கை செய்ய வந்திருந்த அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்க வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் செயல் அலுவலர் சீனிவாசன் மற்றும் அலுவலகத்தில் உள்ளவர்களிடமும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான புதிய லாரி ஒன்று மதுரையிலிருந்து புதிதாக டீசல் டேங்க் வடிவமைத்துக் கொண்டு கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலியமங்கலம் பாபநாசம் சாலையில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிர்பாராத விதமாக மும்முனை மின்சார கம்பத்தின் போஸ்டரை உடைத்துக் கொண்டு வரதராஜன் என்பவரின் இரும்பு கடையின் உள்ளே புகுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் ஓட்டுநரும் லாரியின் உள்ளே பயணம் செய்த இருவரும் உயிர் தப்பினர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மின்சார வாரிய அதிகாரிகள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். இதுகுறித்து வலைமான் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விஸ்வகொத்தமங்கலம் கீழ்த்தெரு பகுதியில் வயல்வெளியில் காயத்துடன் அரிய வகை பறவை ஒன்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்ற இளைஞர் அந்த பறவையை பத்திரமாக மீட்டு உடனடியாக மன்னார்குடி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அந்த பறவையை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றனர். மேலும் இந்த பறவை இமயமலைக்கு வடக்கு ஆசியாவிலும் பெரும்பாலான இந்தோனேஷியா மற்றும் சில பசிபிக் தீவுகள் காணக்கூடிய கூகை ஆந்தை என அழைக்கப்படும் பறவை என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பறவையை பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த இளைஞரை அப்பகுதி மக்களும் வனத்துறையினரும் பாராட்டினர். தூத்துக்குடியில் பெண்கள் மட்டுமே உள்ள குயின் பீஸ் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு சார்பில் தூத்துக்குடியில் உள்ள காது கேளாத, வாய் பேச முடியாத பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கோடை காலத்தை முன்னிட்டு 3 நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் அவர்களுக்கு மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொணரும் வகையிலும் அவரது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மற்றும் வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை உருவாக்கவும் சிலம்பம், ஜூம்பா நடனம் மற்றும் காகிதத்தால் பை தயார் செய்வது, கீழே போடப்படும் மது பாட்டில்களை கொண்டு அதை
பழக்கு பொருளாக மாற்றி அந்த மது பாட்டில்களில் மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் தயார் செய்த பொருட்களை பார்வைக்கு வைத்திருந்தனர். இதில் மாணவ மாணவிகளின் கைவண்ணத்தில் உருவான பொருட்கள் அனைவரின் பாராட்டையும் வெகுவாக பெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள சீதாராம்தாஸ் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் சாமி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் இருந்த ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 பிரிவினரிடையே இருந்த முன்விரோதம் காரணமாக ஒரு பிரிவை சேர்ந்த சிலர் சாமி ஊர்வலத்தின் போது வழிமறைத்து வாக்குவாதம் செய்து சாமி சிலையின் தலைப்பகுதி உள்ளிட்டவற்றை அடித்து சேதப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் வாக்குவாதம் செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் சாமி சிலையை சேதப்படுத்தியதாக 2 பேரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதோடு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை அங்கிருந்து கலைந்து செல்ல வைத்தனர். மேலும் இச்சம்பவத்தின் காரணமாக அப்பகுதியில் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதிக்குட்பட்ட தீடீர் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் தேசிங்க ராஜா. இவர் மீது கொலை முயற்சி போன்ற வழக்குகள் இருந்த நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக திருந்தி வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் இவர் தனது வீட்டின் தெருமுனையில் அமர்ந்திருந்தபோது ஆட்டோவில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரின் கழுத்தை கத்தியால் அறுத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிப்பதற்கு முன்பாகவே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பி ஓடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காவல்துறையினர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விருத்தாச்சலம் திருவள்ளூர் நகரில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்த மன்சூர் அலி, காசி பாண்டியன், சோப்ராம் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் மன்சூர் அலி மீது விருத்தாச்சலம், கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையங்களில் 3 குட்கா வழக்குகள் ஏற்கனவே உள்ள நிலையில் இவரின் தொடர் குற்ற செயலை கட்டுப்படுத்தும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் மன்சூர் அலியை ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆணையிட்டார். அதன் பேரில் மன்சூர் அலி குண்டர் தடுப்பு காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். உலக மலேரியா எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, பட்டீஸ்வரம் வட்டார சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சங்கரன் கலந்து கொண்டு கொசுவை கையில் வைத்துக் கொண்டு மலேரியாவின் அறிகுறி குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வேலூர் பாலம் பகுதியில் சாலை வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை இளைஞர்கள் கத்தியை காட்டி அச்சுறுத்தும் வகையில் இடையூறு ஏற்படுத்துவதாக திருத்துறைப்பூண்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த 2 இளைஞர்களையும் பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் இருவரும் திருத்துறைப்பூண்டி மீனாட்சி வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த ஹரிராஜன் மற்றும் அரவிந்த் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள விமான நிலையத்திலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை விமானங்கள் கடத்தப்படும் சம்பவம் தீவிரவாதிகள் மற்றும் சிலரால் நடத்தப்பட்டால் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமிபதி, விமான நிலைய இயக்குநர் ராஜேஷ் ஆகியோர் கண்காணிப்பில் விமான நிலையத்தில் விமானம் திடீரென கடத்தப்பட்டால் அதை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை மற்றும் தீயணைப்பு ஊழியர்கள் கலந்து கொண்டு ஒத்திகை செய்து காண்பித்தனர். கேரள மாநிலத்தில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு இடுக்கி மாவட்டத்தின் எல்லைப்பகுதியான தேனி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரளாவிலிருந்து தமிழக பகுதிக்கு வந்த கேரள பதிவு எண் கொண்ட பொலிரோ காரை சோதனை செய்ததில் காரில் வந்த கம்பத்தைச் சேர்ந்த பஞ்சுராஜா என்பவர் உரிய ஆவணங்களின்றி சில்லறை நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்தது தெரியவந்தது. மேலும் இந்த பணம் சித்திரை முழு நிலவு விழாவில் கண்ணகி கோயிலில் பூசாரி தட்டில் போட்ட உண்டியல் பணம் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரிடமிருந்து 96,885 ரூபாயை பறிமுதல் செய்து உத்தமபாளையம் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் அமைந்துள்ள ஜகரண்டா மரங்களில் தற்போது மலர்கள் பூத்து குலுங்குகிறது. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரை இதன் சீசன் காலம் என்பதால் இக்காலகட்டத்தில் மரத்தில் உள்ள இலைகள் முழுமையாக உதிர்ந்து ஊதா நிறங்களில் மலர்கள் மற்றும் பூத்து குலுங்குகின்றன. மேலும் தேயிலை தோட்டங்களுக்கு இடையே உள்ள மரங்களில் ஜகரண்டா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் திருவேங்கடம் தெற்கு பாரப்பட்டி சேர்ந்த வயதான தம்பதியினர் கருப்புசாமி சீதை. இந்நிலையில் நேற்று இரவு கணவன் மனைவிக்கு இடையே வழக்கம் போல் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த கருப்புசாமி வீட்டிலிருந்த உலக்கையால் தனது மனைவி சீதை தலையிலும் வாயிலும் சரமாரியாக தாக்கினார். இதில் பலத்த காயமடைந்த சீதை ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் மனைவியை கொன்ற கணவர் கருப்புசாமி அச்சத்தில் வீட்டிலிருந்து பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அவரை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சங்கரன்கோவில் டிஎஸ்பி சுதீர் மற்றும் திருவேங்கடம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். குடும்ப தகராறில் மனைவியை அடித்துக் கொன்றுவிட்டு கணவனும் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மேலவழுத்தூர் ஹாஜியார் தெரு சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் உள்ள தெருக்கள் மற்றும் வீடுகளின் உள்ளே ஏராளமான குரங்குகள் புகுந்து சமைத்து வைத்த பொருட்களை தின்றுவிடுவதாகவும், தென்னை மரங்களில் தனது குட்டிகளோடு தாவி குதிக்கும் குரங்குகள் முற்றாத தேங்காய்களை பறித்து தண்ணீரை குடித்துவிட்டு கண்ட இடங்களில் தூக்கி வீசுவதாகவும், சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை வெளியே அனுப்புவதற்கு அச்சமான சூழ்நிலை நிலவுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித பயனும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். எனவே இப்பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் குரங்குகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.